எனக்கு அன்பான தேவச்சனமே, இங்கே வேதத்தை படிச்சுன்னு வர மாணவர்களும் இருக்கிறீங்க. ஆனாலும் இங்கே இருக்கிற சில இளைய தலைமுறைக்கும் மற்றும் வந்திருக்கிற வயதானவர்களுக்கும் விளங்குறதுக்காக ரொம்ப ஸ்லைட் அண்ட் லைட்டாக ஒரு சர்வே உங்களுக்கு வழங்கணும்னு நான் ஏவப்பட்டேன். அப்பொழுதுதான் இருக்கிற படிக்காத ஜனங்களும் அதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க என்ற கருத்துக்காக அப்படி நான் செய்கிறேன். மனுஷன் முதன்மையாக படைக்கப்பட்டவன் அல்ல. இவ்வுலகத்தின் தேவன் படைத்து இந்த பூமியை சீர்படுத்துகிற நாட்களிலே தூதரில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே தூதர்களை படைத்திருந்தார். அவர்களுக்கு காலங்கள் கொடுக்கப்படவில்லை. தேவன் சகலத்தையும் உருவாக்கியிருந்தார். அதுக்கு முன்னதாகவே அவருடைய ராஜ்யமும் அவருடைய எல்லா காரியங்களும் முன்னதாகவே உருவாக்கப்பட்டிருந்தது. யோபு அதை தெளிவாக சொல்லுகிறார். 38:7 மைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த பூமியை தேவன் அஸ்திபாரப்படுத்தி இதை பிளான் பண்ணி உருவாக்கும் போது யார் துதிக்கிறாங்கன்னா, தேவபுத்திரர் தூதர்கள் துதிக்கிறாங்க. அவர்களை தேவன் எப்படியாக உண்டாக்கினார் என்று சங்கீதம் 104:4 வாசிங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் பார்க்குறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி. கேருபீன்கள் பாதுகாப்பு வேலை. எத்தனையோ காரியம் இருக்குது. இப்போ நீங்கள் காற்று பார்க்குறீங்கல்ல, காற்றை கூட கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு தூதர் டிபார்ட்மெண்ட். தண்ணீரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தூதர்கள் டிபார்ட்மெண்ட். சூரியன் மேல் அதிகாரம் உள்ள தூதன். இது எல்லாத்தையும் தூதன் கண்ட்ரோலில் தேவன் கொடுத்துருக்கிறார். அது எல்லாத்துக்கும் இப்போ நான் வசனம் எடுத்தால் டைம் போயிடும், ரொம்ப தூரம் போயிடும். அதனால் மனசில் வச்சிங்க, எழுதிங்க. ஏன்னா அப்புறமா ஸ்டடி கேட்கும் போது டவுட் இருந்தால் கேளுங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வேளை இதுவே 5 நாள் போச்சுன்னா உங்களுக்கு க்ளீனாக சொல்லித்தர முடியும். அதனால் ஒவ்வொரு வேலை இருக்குது. கேருபீன்கள் அவங்க பாதுகாக்கிற வேலையில் இருக்கிறாங்க. சேருபீன்களுக்கு மெயின் டியூட்டி ஆராதனை. மீகாவேலுக்கு யுத்தம். அப்படின்னா யார் விரோதி இருக்கிறது? இந்த பூமியில் மட்டும்தான் கடவுளுக்கு விரோதமான ஆவிகளும் பிசாசின் தூதர்களும் அவனுக்கு உட்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்களே தவிர வேறு எங்கேயும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று விழுந்த தூதர்கள், அடுத்தது கீழ்ப்படியாத மனுஷங்க, வேறு யாருமே கிடையாது. அவன் லூசிபர் என்னன்னா ஆளுகையை விரும்புகிறான். மனுஷன் கையில் வரப்போகிற ஆளுகை அவன் விரும்புகிறான். இதுதான் அங்கே பிரச்சனையே. இன்னொருத்தன் அவன் மேட்டி மேலே விழுறான். அவனை படைக்கப்பட்ட அந்தஸ்து ரொம்ப விசேஷம். அந்த மேட்டி மேலே விழுறான், அவன் கூட சேர்ந்துடுறான். அவனுக்கும் மனுஷனை உண்டாக்குறது பிடிக்கல. எபிரேயரில் ரொம்ப அருமையாக விசுவாசிக்கு எழுதுகிறார் 2ஆம் அதிகாரத்தில். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். 2:7 இல்லை, 2:7. அதாவது தூதரில் விட சைஸு சின்னவன். இவங்க எல்லாம் நம்ம டெலஸ்கோப் சைஸில் 180 அடி 200 அடி. இவங்கெல்லாம் நம்ம ஹியூமன் டெலஸ்கோப் சைஸில்.
சின்ன சின்ன சைஸ் இல்லை. ஆனால் நம்முடைய ஆன்மா அதை விட பயங்கர ஹைட்டு. நம்முடைய ஆன்மா, ஆமாம், சரீரத்தில் தான் நம்ம 5.25, 4.5, 5, 5.25, 6 இருக்கிறோம். ஆன்மாவில் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர் நம்மளது. தூதர்களை விட தேவனுடைய ஸ்ட்ரக்சர் மிகவும் பெருசு. அவர் சொல்கிறார், வானம் என்னது, சிங்காசனம், பூமி என்னது. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சருக்கு எங்கடா நீ ஆலயத்தை கட்டுவேன்னு கேட்டார். பொய்யெல்லாம் சொல்ல, உண்மைதான். அவ்வளோ பெருசாக நீளக்கூடிய ஒரு யோவான் சொல்கிறார், அவர் இருக்கும் போது வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகி நாம் மாறுவோம். என்ன எழுதுகிறாரு? அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகி நாமே மாறுவோம். அதனால தான் இந்த சரீரத்தையே கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறாரு. ஆவின் புலனுள்ள சரீரமாய் மாற்றுகிறார். நமக்கு வேறு ஒரு சரீரம் அளிக்கப்படுகிறது. ஆகவே நீங்களும் நானும் ரொம்ப ஒரு சின்ன வஸ்து என்று நினைக்க வேண்டாம். ரொம்ப பிரம்மாண்டமான வஸ்து நாம். ஆனால் சின்ன சைஸில் வாழறோம். அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார் என்பது தான் அங்கே கான்ட்ரோவர்சி, அங்கே பிரச்சனையே. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது தான் அவன் என்ன சொல்கிறான், ஏசியா 14:28 வாசித்தீங்கன்னா, நோட் பண்ணிங்க எல்லாரும். அவன் வாஞ்சிக்கிற ஸ்தலம், மனிதன் போய் அமரக்கூடிய ஸ்தலத்தை யார் வாஞ்சிக்கிறான்? தேவனுக்கு அடுத்தபடியாக நான் தான் அப்படின்றான். தேவன் வந்து தனக்கு அடுத்தபடியான போஸ்டிங்கை பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு அடுத்தபடியாக மனுஷனை வைக்கிறார். யாரை வைக்கிறாரு? மனுஷனை வைக்கிறார். ஆகவே தான் இங்கே வந்திருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு மேட்டிமையும் வரக்கூடாது. தேவன் ஒன்றை உங்களுக்கு வழங்காத அந்த ஸ்தானத்தை நீங்கள் இச்சிக்கக்கூடாது, வாஞ்சிக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தேவன் உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை வழங்கணும். இப்போ இந்த சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கேல் எடுத்துக்குவாங்க, வீட்டில் ஒரு டேபிள் போட்டுருவாங்க, டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. பொம்பளை பசங்க ரொம்ப இந்த மாதிரி வேலையை பண்ணும். அதுக்கு முந்தானி போடலைன்னா ரிப்பன் எடுத்து சொருக்கிங்க, சொருக்கின்னு ஒரு குச்சி எடுத்துக்குங்க. ஒரு 4-5 பசங்களை அதுக்கு கீழே இருக்கிறது எதனா பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஏய் ஏ சொல்லு, பி சொல்லு, ஆ சொல்லு, ஆ சொல்லு. இதுங்க அப்படியே ஒரு டீச்சர் மாதிரி ஒரு, அதே மாதிரி சில பசங்க ப்ரீச் பண்ணுற பாஸ்டர் மாதிரி ஆம்பளை பசங்க பண்ணுவானுங்க. வீட்டில் ஒரு குச்சி ஒன்று நட்டுட்டு, நான் தான் பாஸ்டர், பாட்டு பாடுங்க எல்லாரும்னுவாங்க. இந்த கதையாக பெரியவங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது. கடவுள் நமக்கு அந்த கிருபை, அந்த ஞானம், அந்த ஸ்தானம் எல்லாம் யார் தரணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் உண்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நம்ம கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்காத ஸ்தானத்தை நீங்கள் இச்சிக்கும் போது, அதுக்கு ரியாக்ட் பண்ணும் போது, அதுக்கு ஆக்டிங் பண்ணும் போது, அது சாத்தானுடைய கேட்டகரியில் போய் சேர்ந்துடும். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஸ்தானமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து எல்லாமே அபிஷேகம்தான். அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்குரிய அனாயிட்டிங் அவனுக்கு இருக்கும், அவ்வளோதான். அவனுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை அவனால் செய்யவே முடியாது. அதனால் நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் இதுதான் பிரச்சனை. இவன் எப்படி சாத்தானா மாறினா, சாத்தானா படைக்கலை. சாத்தானுன்ற ஒருத்தனை தேவன் என்ன செய்யலை? படிக்கலை. தூதன் தான் சாத்தானா மாறுறான்.
தகாத காரியங்களை அவன் வாஞ்சித்து, மனுஷன் இருக்கக்கூடாது, நான் தான் அங்கே இருப்பேன். இந்த சின்ன குழந்தைங்கள, இப்போ 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மூத்த பசங்க அந்த சின்ன குழந்தைங்க ஒரு 2-3 வருஷம் பொறுத்து பிறக்கும். அதுங்களை கொஞ்ச நாள் போய் கொஞ்சம் அந்த குழந்தைங்க, மூத்த குழந்தைங்களாம் கொஞ்சம் பாப்பா பாப்பான்னு, அதே பாப்பா அவங்க அம்மா தூக்கி வச்சுருந்தா போய் இழுத்து கீழே போடும் மூத்த பாப்பா. அதுக்கு பிடிக்காது. நான் தானே இவ்வளோ நாள் எங்கள் அம்மா மேலே இருந்தேன், நீ எங்கேருந்து வந்த என்ற ஒரு பிரச்சனை. அதே தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதனால தான் நம்மளை எல்லோரையும் கெடுக்கிறதுக்கு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவனுக்கு வேலையே தேவ ஜனத்தை கெடுக்கிறது தான். யார் கெடுக்கிறது? அதை ஸ்பாயில் பண்ணி காலி பண்ணணும். ஒழுங்கினத்தை கொண்டு வரணும். தேவ பயமற்ற வாழ்க்கையை கொண்டு வரணும். தேவ பயமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒழுங்கினம் என்று ரெண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சினாலே அங்கே சாத்தான் நுழைஞ்சிருவான். 2வது, சத்தியத்தின் அறிவை நீ பெறவே கூடாது. அவனுடைய கான்செப்ட் என்னது? சத்தியத்தின் அறிவை நீ அடையவே கூடாது. நீ அடைஞ்சினா உருப்பட்டுருவல்ல, அதனால் நீ அடையக்கூடாது. வேறு எல்லாத்துக்கும் அமைதியாக இருப்பான். நீ ஃபுட்பால் ஆடுறதுக்கு, நீ படிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அமைதியாக இருப்பான். வேதத்தை தொட்டினா உனக்கு என்ன வரும்? வாஸ்தவனே என்ன வரும்? தூக்கம் வரலன்னா என்ன வாசிங்க? வேதத்தை தொட்டுப்பார், என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். அதுக்கு மேலே இன்னும் தூக்கம் வரணுமா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணிப்பார், தானே கீழே விழுந்து தூங்கிடுவேன். யாரும் ஒன்று தூங்க வைக்கணும். பிரச்சிட்டு பாய் தலைக்கானெலாம் போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். கட்சியில் நீ காலைல எழுந்து பார்த்தா ஃப்ளாட்டாக படுத்துருந்துருப்ப. தூக்கம் வராது இருக்கணுமா? ஏதாவது ஜவ்வு மாதிரி அறுக்கிற ஒரு ஆளுக்கிட்ட பேசு. நைட்டெல்லாம் பேசின்னு இருக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. சுருக்கமாக சொல்கிறேன், அவனுடைய பிரச்சனை தான் இதுவரைக்கும் இன்னும் போயின்ட்டுருக்குது. அவனுக்கு தேவன் சேலஞ்ச் பண்ணி தம்முடைய ஜனத்தை நடத்தி பரிசுத்தமாக்கி ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து தீர்வேன்னு அவர் நிற்கிறார். அவர் நடத்துகிறார். அவர் அதுக்காக நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், எல்லாம் தரார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சிலர் படிப்பு 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 பிளடி ஸ்டூபிட் நான்சென்ஸ் சொல்லி உன்னை ஒரு ஈஸி சேர் வாங்கி கொடுத்து 58 வயசில் போய் சேர்றா வீட்டுக்குன்னு விடுவான். ரிட்டையர்மெண்ட் என்னது? அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுத்தா 2 வருஷம் கொடுத்து முடிஞ்சு போச்சு உன் காலம். என்னப்பா இவ்வளோ படிப்பு படித்தேனே, என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்களே போ. ஒரு டாக்டர், இருதயம் டாக்டர் சொல்கிறாரு, முன்னெல்லாம் நான் தான் பண்ணுவேன், இப்போ எனக்கு 65க்கு மேலே ஆகிப்போச்சு, கை ஷேக்காக இருக்கிறதுனால நான் ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, என் பார்வையில் நான் நிற்கிறேன், மற்றவங்க செய்கிறாங்க. ட்ரிபிள்எம்எம்மில் இருக்கிற ஒரு டாக்டர் சொல்கிறாரு, 3 பேர் நாங்கள் உள்ளே போகிறோம். எதுக்குன்னா அந்த ஜேக்கப் என்ற டாக்டருக்கு கை ஷேக் ஆகிடுச்சான். அதனால் நான் என்ன செய்யலை, டைரக்ஷன் கொடுத்துனே இருக்கிறேன், அவங்க செய்கிறாங்க. கால விதி என்னது போயிடுச்சு. எல்லாம் காலத்தால் போயினே இருக்கும். ஆன்மாக்குள்ளே இருக்க வேண்டியது ஆண்டவர் பற்றி அறிவு, அதில் நடந்த ஒரு அறிவு, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஆன்மா இருக்குமானால் இந்த ஆன்மாவை விட்டு அந்த அறிவும் படிப்பும் என்றைக்கும் போகாது. பரலோகம் வரைக்கும் பாயும். எது வரைக்கும்? நீங்கள் ஏன் அந்த படிப்பு கூட ரொம்ப பயப்படுறீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, வயிற்று பழைப்புக்கு படித்தா எதனா பொழைச்சிக்கலாம், என்ன செய்யலாம், பொழைச்சிக்கலாங்கன்னா வேலை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே வேணாம். 2 விஷயத்துக்கு தான் கொரோனா வந்தது. வல்லரசு என்று சொல்கிற உலகத்தை அடக்கவும், அக்கிரமத்தை அடக்கவும்,
மனிதன் உலக படிப்பு மிக பெருசுன்னு நினச்சிருந்தானே, அதுக்காக தான் கொரோனா வந்தது. மறுபடியும் படிப்புன்னீங்கன்னா இனி வர நாட்களில் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், எவனும் படிக்கவே முடியாது. சாதாரணமாக படிக்கவே முடியாது. அந்த மாதிரி காலம் வருது. அதுக்கு முன்னாடி நம்ம உஷாராக இருக்கிறோம். நம்ம சந்ததிகள் நம்மளெல்லாம் உஷார் பண்ணினே வரோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, இனி அடுத்த காலம் வேறு, முன்ன காலம் மாதிரி கிடையாது. இனி அடுத்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஜீவன் தப்புனா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ இந்த வருஷம் பரவாயில்லையா போவோம், ஆனால் அடுத்த வருஷங்கள்லாம் சொல்கிறதுக்கே இல்லை. அதனால் நம்ம நம்முடைய சந்ததியெல்லாம் உஷார் பண்ணுறோம், சரி பண்ணிடுறோம். படிப்பு இருக்கட்டும், ஏன் வெங்காயம் அது ஒரு வெள்ளைப்பூண்டு, முதல் கடவுள் வழி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நம்ம எல்லாரையும் உஷார் பண்ணிடுறோம். நம்ம எல்லாம் உஷாராக இருக்கிறோம். கடவுளுக்கு என்ன விரும்புகிறாரு, கடவுள் எப்படி விரும்புகிறாரு, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா படிப்புகளும் கடவுள் ஞானத்திலேருந்து தொடங்கினதானே தவிர இந்த பூமியில் மனுஷங்கிட்டேருந்து வந்தது ஒன்றும் கிடையாது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து, இனி வரும் நாட்கள்லேயும் கூட சரி, படிப்பு ஆன் பண்ணாதீங்க. கடவுள் ஞானம் உனக்கு இறங்கும்போது நீ சாதாரணமாக படிப்ப, கர்த்தர் ஞானம் கொடுப்பார். வேதங்களையும் வேதத்தின் அறிவையும் முதன்மையை பெறதுக்கு நீங்கள் ஆசையாக இருங்க, உற்சாகமாக இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேத அறிவை நாம் பெறணும். கடவுள் என்ன விரும்புகிறார் அப்படின்றத நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்போ இத்தனை பாடம், இத்தனை வகுப்பு படித்து எத்தனை எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 50 வாக்கு தத்தத்தை சொல்லுங்கள். ரொம்ப நாள் விசுவாசியை கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. ரட்சிப்பின் வசனங்களை ஒரு 20 சொல்லுங்கள், தெரியாது. சுவிசேஷ வசனத்தை ஒரு 20 சொல்லுங்கள், தெரியாது. எதுவுமே தெரியாது. பைபிள் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ புவர் ஸ்டடீஸ் பாருங்கள். தேவனை பற்றி அறிவை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஆகவே தேவ ஜனமே, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் எப்பொழுதும் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் அங்கே காணப்படுது தூதர்கிட்ட. ஆனாலும் தேவன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ இன்றைக்கி படைச்சார், நாளைக்கு வந்து அவன் பண்ணிட்டான், வஞ்சிச்சிட்டான்னு நினைக்காதீங்க. தவறானது. ஆண்டவர் அவங்கள உண்டாக்கும் போது சரியாக அவனுடைய ஏஜ் வந்து குழந்தைய அவனை உண்டாக்கலை. 25 இயர்ஸ் அவனுக்கு. எவ்வளோ? ஆமாம், ஏவாளுடைய ஏஜ் எவ்வளோன்னா 20 வயசுக்கு ஏற்ற மாதிரி 20 வயசு பொண்ணாக உருவாக்கினார். அவனை 25 வயசு பையனாய் உருவாக்கினார். இந்த டெஸ்டிஃபிகேஷன், அதாவது இது வந்து நைஸாக பூந்து சாத்தான் எப்படியோ கெடுத்துட்டான்பான்னு சொல்லாதீங்க யாரும். அப்படி நடக்கவே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆதியாகமம் 2:15 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அது 2:17 வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்புறம் ரோமர் 5:14 வாசிங்க. எல்லாமே அங்கே கொடுத்துட்டாரு. கொடுத்து அந்த டெஸ்டிஃபிகேஷன் நடக்கும் போது இவங்களை படைச்சி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து மோர் தென் 25 இயர்ஸுக்கு அப்புறம் தான் டெஸ்டிஃபிகேஷனே நடக்குது. 25 வருஷம் கழிச்சு தான் எழுதிங்க. 1-2 இல்லை. அப்போ இனி வந்து இப்போ அப்படி வந்தால் அப்படியே டக்குன்னு உள்ளே பூந்துட்டான்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஒன்று சொல்கிறேன், ஒரு தூதனுடைய இதயத்தில் மனுஷன் இருக்கக்கூடிய இடத்துல நான் தான் இருப்பேன் என்று உள்ளத்தில் நினச்சான். வாயில் கூட என்ன செய்யலை, சொல்லலை. லூசிபர் என்ன செய்யலை, சொல்லலை. விழுந்தானே லூசிபர், அந்த இடத்துக்கு நான் ஏறுவேன்னு மனசில் தான் என்ன செஞ்சான். அவன் வாயில் சொல்லலை, மனசில் நினச்சான். அதுவே யாருக்கு தெரியுது? சரி, நேபுகாத்நேச்சார், அவனும் வாயிலேருந்து வார்த்தை வரல, நான் கட்டின. அப்போ அதுக்கே ஒத்துக்க மாட்டார்னா
இவன் போய் சர்பத்து மேலே இறங்கி சர்பத்து மைண்டை கரெக்டாக அவன் கோன்சைட் ஆக்கி ஒன்று சேர்ந்து ஏவாள்கிட்ட பேசுகிற வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குதா? நல்லா தெரியும். அங்கே தான் இந்த நெக்ஸ்ட்டு காடு. இந்த ஆன்மா என்பது ஆவியும் அல்ல, தூதனம் அல்ல, ஜீவனும் இல்லை. இது தனி ஸ்பெஷல். இது காற்றாக இருந்தாலும் அது பேர் ஆன்மா. ஆன்மா கடவுளுக்கு அடுத்தபடியாக ஆவிக்குரிய வஸ்து. அது ஆளுகையில் வரணும். ஆளுகையில் வரணும்னா தன் சுவாதீனத்தை கரெக்டாக கொடுக்கணும். தன் சுவாதீனத்தை இப்போது இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கலாம், இல்லைனா யாருன்னா ஒருத்தர் பேசுங்கப்பான்னு சொல்லி நான் எங்கன்னா ஊரை சுற்றலாம். கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் வரல, நான் அந்த பேச்சு போனப்பா, அங்கே ஊழியெல்லாம் பார்க்க போயிட்டேன்பா அப்படின்னு நான் தூங்கலாம். ரெண்டுத்துக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது. தூங்குறதுக்கும் அதிகாரம் இருக்குது, ஊழியம் செய்கிறதுக்கும். ஆனால் ஊழியம் செய்தால் அவர் என் ஆன்மாவை கரெக்டாக பண்படுத்துவார். நான் பொய் சொல்லி வீணாய் தூங்கினால் என் ஆன்மா டிஸ்குவாலிஃபைட் ஆகிடும். என்ன ஆகிடும்? ஆனால் தூங்குறவனை போய் சும்மா எழுப்பிக்கின்னு உசுப்பிக்கின்னு என்னடா அப்படி பண்ணுறா அப்படிலாம் செய்ய மாட்டார். அப்படி செய்யக்கூடிய ஒரு வஸ்து ஆன்மா கிடையாது. உன் சுவாதீனத்தை இனி ஹோன் டிசிஷன் சரியானபடி கடவுளுக்கு நேராக எடுக்கணும். அதை நீ யாரும் பார்க்கலன்னு உன் சிந்தனையில் இஷ்டத்துக்கும் சிந்திக்கக்கூடாது. யாரும் பார்க்கலன்னு பாவம் செய்யக்கூடாது. யாரும் பார்க்கலன்னு இஷ்டத்துக்கு வாயில் அதை பேசக்கூடாது. அது எல்லாத்தையும் நம்ம சுவாதீனத்தில் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். அந்த சுவாதீனத்தை கர்த்தர் சித்தத்துக்கு நேராக கொண்டு வரணும். கர்த்தர் சித்தம் இதுதான். இப்போ நான் கேட்குறேன், ஆதாமுக்கு தெரியாதா கடவுள் சித்தம் என்னன்னு? தெரியுமா தெரியாதா? அவனை என்னத்தை சொல்கிறது? சாத்தான் பாம்புக்குள்ள. ரெண்டாவது அதில் ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். பாம்பு எப்படி மிருகத்திலையும் தீமை விளைய வைக்கிற பொறாமை உள்ள, கோபம் உள்ள, ரொம்ப கொடூரமான சில மாடு பார்த்திங்கன்னா முற்ற மாடாக இருக்கும். சில நாய் சொல்லுவாங்க கடிக்கிற நாய். அந்த மாதிரி அந்த சர்பம் இவங்க வாழ்க்கையை அதுவும் விரும்பலை. அதுவும் என்ன செய்யலை? விரும்பலை. லூசிபரோடு சேர்ந்து பல கோடி ஆத்துமாக்களும் விரும்பாமல் தான் எல்லாரும் சேர்ந்து கீழே விழுந்தாங்க. ஆண்டவர் தள்ளி விட்டார். அதில் மிருகத்துலேயும் ஈவல் இருக்குது, மனுஷன்லேயும். மனித சாத்தான், மிருக சாத்தான், ஆவி சாத்தான், தூதன் சாத்தான். தூதன் சாத்தான், மிருக சாத்தான், மனித. அதனால் இனிமேல் சாத்தானை மட்டும் நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. மனிதன்லேயும் சாத்தான் யாருன்னா விக்கட் மைண்டு. சொல்லுங்கள், கெட்டுப்போன புத்தி உள்ளவங்க. சொல்லுங்கள் கெட்டுப்போன புத்தி உள்ளவங்க த மோர் தென் சாத்தான். சாத்தானோட பயங்கரமானவங்க. சாத்தானே ஒரு 10-15 அடி தூரம் நிற்பான் அவங்கள பார்த்தோன்னே பயந்து. ஏன்னா எனக்கு சீனியர் யாராக இருக்கிறான்? இவனாக இருக்கிறான்னு. உண்மைக்கு தான், பொய்லாம் சொல்ல. சாத்தானுக்கு அங்கே இடமே இல்லை. நான் ஏங்க அங்கே போனேன், என்னோட சீனியர் அங்கே இருக்கிறாங்கன்னுவான். அந்த சர்ச்சையே கெடுக்கிற ஒரு பயங்கரமான சாத்தான் உள்ளே இருக்கிறாங்க, நான் ஏங்க அங்கே போனேன்னுவான். அந்த குடும்பத்தில் நான் சூனியம் பண்ணல, நான் ஏன் போனேன், அங்கே சூனியக்காரி இருக்கிறா. இதை நான் கிண்டலாக பேசினாலும் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன், நாட்கள் வரட்டும். இப்போ கூட ஒரு சிலர் ஞானம் இல்லாத புருஷனாக இருப்பாங்கன்னா அந்த வீட்டில் அதிகாரி யாருன்னா மனைவி தான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த மனைவி தாழ்மையாக ஆலோசனை சொல்லலாம் புருஷனுக்கு, தாழ்மையாக. ஆனால் நீங்கள் தான் பெரிய ஆளு மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை கடவுள் விரும்ப மாட்டார். உங்கள் அறிவை நல்ல நீங்கள் ஆலோசனை தாழ்மையோடு புருஷனுக்கு நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனாலும் நீங்கள் அதிகாரி போல் என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. அந்த அதிகாரி குடும்பத்துக்கு ஒருத்தந்தான் தலைவன். யார்? புருஷன்தான். யார்? புருஷன்தான், தேவன் நியமித்தது. அந்த புருஷன் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும் போது இந்த அறிவு நிறைஞ்ச ஸ்திரீ தான் கம்ப்ளீட் டீல் பண்ணுவா. சில நேரத்தில் ஸ்திரீனுடைய ஆலோசனை 10 கரெக்டாக இருந்தாலும்
11ஆவதில் ஹோல் ஃபேமிலி கூட விழுந்துடலாம். அதனால் தாழ்மையாக இருந்தீங்கன்னா உங்களை கடவுள் எப்போவுமே விழாதபடியான ஒரு ஆலோசனையை உங்கள் மூலமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இவருடைய கேள்வி என்னன்னா, ஒரு கூட்டம் விழுந்துட்டாங்க, அதுக்கு பதிலாக மனுஷனை கொண்டு போகிறாராங்க அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. பல சிங்காசனம், பல ஆளுகை அண்டர் ஒரு பரமண்டலத்தினுடைய தேவன்கிட்ட இருக்குது. பல நாடு, பல ஆளுகை இருந்தாலும் ஒரே ஒரு அரசர். இதை தான் நீங்கள் கொலோசியரில் படிக்கலாம் 1ஆம் அதிகாரத்தில். அவருக்குள் சகலமும் அங்கே நல்லா கவனிக்கணும். சிங்காசனங்களானாலும் அது ஆமாம், ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டு பரலோகத்தில். நீங்கள் ஒன்று அப்படின்னு நினைக்கலாமாண்ணா? ஒவ்வொன்றுக்கும் அதிகாரங்கள், ஆளுகைகள். படிங்க அதை. அந்த வசனத்தை எல்லாம் எழுதி நோட் பண்ணிங்க. இந்த நேரத்துலேயும் மற்ற கேள்வியெல்லாம் கேட்டுனுக்காதீங்க. இருக்கிறத நீங்கள் சுத்தமாக சர்வே போய் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் கூட முடியாது பொழுது என்னால். எல்லாம் வர பசியில் வர உட்காந்துருக்குறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதனால் யாரும் நல்லா கவனிச்சிக்க. இப்போ அவர் போய் கெடுக்கிறான், பிசாசு போய் கெடுக்க போகிறான், ஆண்டவர் தூதனை அனுப்பி அவர் குடுக்குடுன்னு போய் நிறுத்தலாமே அப்படின்னு யாரும் சிந்திக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு ட்ரைனிங் அவனுக்கு கொடுக்கல. இப்போ பவுலை வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன், அவர் லாரி எடுத்துன்னு போகிறார், பின்னாடியே நான் ஒரு ஜீப்பில் போய் எப்படி ஓட்டுறான்னு போனால் என்ன அது? அவன் நல்லத்தை ஓட்டுறா, பிளாட்ஃபார்மில் ஏற்றி ஓட்டுறா, சென்ட்ரல் மீடியனில் இடித்து ஓட்டுறா. கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் கொடுத்தாச்சு. இனிமேல் வெற்றி தோல்வி யார் கையில் இருக்குது? எப்படி ஓட்டுறானோ அவன் கையில் கொடுத்தாச்சு. நான் நல்லா ஓட்டுறவனா கூட வச்சுக்கலாம், எனக்கு நான் நல்லா ஓட்டுருவேன், நான் உட்காந்துக்க நான் என்ன பண்ண முடியும்? அப்பா கொஞ்சம் மொல்லமாக போட்டு கீரை இருப்பா போகாதப்பா 2 முறை சொல்ல முடியும். எனக்கு இருக்கிற டயர்டில் என்ன பண்ணுவேன், போடா எப்படின்னா ஓட்டின்னு போடா, கர்த்தாவே ஸ்தோத்திரன்ட்டு உட்காந்துருவோம். அதே தான் இது. 25 வருஷத்துக்கு மேலே அவங்கள எல்லாத்தையும் பண்படுத்தி எல்லாத்தையும் ஃபுல்லாக உலகத்தையே ஆளக்கூடிய ட்ரைனிங் அவனுக்கு கொடுத்துனுக்கிறாரு. டெய்லி வந்து பார்த்து பேசி, அதுக்கப்புறம் சோதனை. என்னது, இவன் எப்படி இருக்க போகிறான்? ஓகே, அனுமதிக்கிறார். யோபுக்கு அனுமதித்த மாதிரி போட்டுங்க. சும்மா ஒரு வார்த்தை, என்னது, யோபுக்கு அனுமதித்த மாதிரி போட்டுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய கேள்வி வரட்டும், என்ன கண்ணம்னான்னு வரட்டும், அதுக்கு பதில் சொல்ல தான் வேத பாடம். அடுத்த கூட்டம் வைக்கிறேன், கேள்வி பதில் நிறைய ஃபோனில் எனக்கு தெரிவிங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஒரு நாள் கேள்வி பதிலுக்கு மட்டும் ஒரு நாள் வச்சு உங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன் சாயங்காலம். வந்தால் தான் நீ கேள்வி உனக்கு ஞானம் வருதுன்னு அர்த்தம். என்ன வருது? கேள்வி பதிலே வரலன்னா உனக்கு என்ன வரல? ஞானமே வரல. வேத பாடத்தில் மட்டும் கேள்விகள் வரணும். அது அண்ணன் கேட்குறது கரெக்டானது. அவர் கரெக்டாக கேட்குறாரு. ஓஹோ, பல கோடி விழுந்துட்டாங்க, அதனால் பல கோடி தூக்கின்னு போய் அங்கே ஃபிட்டிங் பண்ணுறாரு. அதாவது ஒரு உதிரி பாகம் எடுத்துட்டா வண்டியிலேருந்து இன்னொரு உதிரி பாகத்தை என்ன செய்யலாம், அந்த மாதிரி நினச்சினுங்கிறாரு. மனிதன் என்பவன் இருக்கிறதுலே விசேஷமானவன். முன் குறித்தவர்கள் நாம தான் விசேஷமானவர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப உங்களை அழகாக கொண்டு போயிட்டு நடத்தும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கிருபையை மிஸ் பண்ணக்கூடாது. உடனே திமிர் படைக்கக்கூடாது, உடனே அர்ஜென்ட் படக்கூடாது, உடனே இன்னொன்று கர்த்தர் உடனே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தீவிரம் அடையக்கூடாது. கர்த்தர்கிட்ட கேட்கணும், இது வேணுமே ஆண்டவரே, இது எப்போ தருவீங்கன்னு கேட்கணும். உடனே
நம்மளை எல்லாத்தையும் ஸ்டெடியாக கொண்டு போகிறானோடனே உடனே திமிர் வரக்கூடாது. கர்த்தாவே, இது வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. உஷாராக இருக்கணும், பணிவாக இருக்கணும். கிருபையை மட்டும் இழந்துடக்கூடாது. கிருபையை மட்டும் ஆமாம் இழந்துட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் அதில் ஏமாந்துட்டாங்க. ஒரு 20 வருஷம் அவனை அழகாக கொண்டு போகும்போது அவனுக்கு வர்றது திமிரு தான். அவன் பக்தி, அவன் விசுவாசம், அவன் கர்த்தருக்கு ரொம்ப கரெக்டாக நான் செஞ்சேன், கடவுள் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறான், அப்படி எடுத்துக்கிறான். அது மாதிரிலாம் போகக்கூடாது. அது மாதிரிலாம் நிறைய பேர் வீணாக போயிட்டாங்க. ஆசாலாம் அப்படி தான். 20 இயர்ஸ்க்கு மேலே அவன் ரொம்ப கடவுள்கிட்ட கரெக்டாக இருந்தான், ஜெபத்திலலாம் இருந்தான். ஆனால் முடிவு பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியரான முடிவில் போனது காரணம் அவன் தேவன் நடத்துதல் அந்த கிருபையை தப்பாக புரிஞ்சிட்டான். மனுஷ சந்ததிக்கும் தேவ சந்ததிக்கும் இருக்கிற கொஞ்சம் வசனங்களை ரீட் பண்ணிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏசப்பா சொன்னார், மாம்சமாய் பிறப்பது ஆவியை பிறப்பது 3:6. மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகள் அறியவும் மாட்டான். 1 கொரிந்தியர் 2:14. இப்படி பார்க்குறானே, இப்படி பேசுகிறானே, சிரிக்கிறானே, எதெல்லாம் ஒழுக்கக்கேடாக இருக்குது அதை தானே செய்கிறான். சர்ச்சில் செல்ஃபோன் எடுத்து விளையாடின்னு இருக்கிறானே, இங்கே செல்ஃபோன் பேசுகிறானே, குளிக்காத சர்ச்சுக்கு வரானே, ஐய கடவுள் பயம் இல்லாத நடக்கிறானே, ஒழுக்கக்கேடா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா மேஜர் போர்ஷன் 6 காரியம் அவன்கிட்ட இருக்கும். அசுத்தம், ஒழுங்கினம், பெருமை, இச்சை, பட்டணம், ஆனால் வீடு நாடு கட்டுறது, சாப்பாடு, இதுதான் மேஜர் போர்ஷன் அவங்களுக்கு. இதில் டோட்டலாக அவங்க சந்ததியில் அதிகமாக ஆவிக்குரிய சந்ததியை விட தேவ சந்ததியை விட மனுஷ சந்ததி தான் நிறைய பிறந்தது. அவங்களுக்கு நிறைய பிறந்தது. கிட்டத்தட்ட 120 வருஷம் வரைக்கும் ஆபேலுக்கு அப்புறம் தேவ சந்ததி நிறைய பிறக்கல அவங்களுக்கு. நோட் பண்ணிங்க, ஒரு 120 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு பிறக்கலை. கிட்டத்தட்ட சேர்த்து 100 வருஷத்துக்கு மேலே தான் மறுபடியும் பிறக்கிறாரு. 100 years and above. இவன் பாட்டுன்னு ஆக்கி சாப்பிட்றதும், கல்யாணம் கட்டுறதும், வாழறதும் யாருக்கு பிரியமில்லாத? அவர் இந்த பூமி யாருது? நம்மள்தான். இது நம்ம ஜீவனா யாருது? அப்போ உங்கள் இஷ்டமாக வாழ்ந்தீங்கன்னா கடவுளுக்கு என்ன செய்யலை? நான் இவங்களை காலி பண்ணி அமிச்சிடலாம். தேவசதி ரொம்ப குறைஞ்சிருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அழிக்கணும் முடிவு பண்ணுற காலத்தில் பார்த்தீங்கன்னா நோவா குடும்பம் மட்டும்தான் கீழ்ப்படியும். சேத்து வம்சத்திலிருந்து வந்த நோவா குடும்பம். எத்தனாம் தலைமுறை நோவா? அது ஏனோக்கு தான் 7ஆம் தலைமுறை. இல்லை, ஏனோக்குடைய பையன் யாரு? சொல்லுங்க சத்தமா. சரி, 7ஆவது தலைமுறை ஏனோக்கு. மெத்துசலா 8ஆவது. அப்புறம் லாமேக்கு எத்தனாவது தலைமுறை? 9. அப்புறம் லாமேக்குடைய பையன் தான் எத்தனாவது தலைமுறை? சேத். சொல்லுங்க. அவருடைய தலைமுறை நோவா. இவன் தான் ஓகே, கர்த்தர் கீழ்ப்படிந்து இவன் தான் கேட்குறான். குடும்பத்தில் தான் 8 பேர். மற்றவங்க எல்லாரையும் காலி பண்ணி ராட்சதம் எல்லாத்தையும் அழிச்சு, நான் சொல்கிற வருஷங்கள்லாம் அப்ராக்சிமேட் சொல்லுங்கள்,
தோராயமாக கிட்டத்தட்ட சொல்லுங்கள். ரொம்ப கரெக்டாகவும் சொல்ல முடியும், அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. அது பைபிள் ஸ்டடி படிக்கிறவங்களுக்கு வேணும். நேம்லேருந்து வந்தவங்க தான் அசிரியர். அசூர் என்ற வம்சம் பிறகுது. அந்த அசூரை பேர் வச்சு தான் அசீரியா, சீரியா எல்லாம் வந்தது. அசீரியா, சீரியா எல்லாமே. ஆண்டவர்னா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அவனுக்கு. நீங்கள் பலுகி பெருகி பூமியை திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. எகிப்து எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? எகிப்தியர் எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க? காமுக்கு மொத்தம் 11 பசங்க. எத்தனை பசங்க? ஆமாம். அதில் எமோரியர்னா 7 ஜாதிகள். கானானுக்குள்ளே வாழ்ந்தவங்களுக்கு எவ்வளோ பேர்? 7 பேர். மீதி 5 பேர், மீதி 4 பேர் வந்து எகிப்து அங்கங்கே பரவி இருந்தாங்க. கானானுக்குள்ளே இருந்த அத்தனை ஜாதி 7 ஜாதியும் காம் பசங்க தான். யார்? காம் பசங்க தான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? நல்லா புரியுதா? ஏன்னா டவுட் இருக்குதா? அதிகமாக நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்ப பாருங்கள். இதில் பாருங்கள், அபிஷேகத்தில் நிரம்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் உங்கள் மைண்டு வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, வியாபாரத்துக்கும் சரி, மற்றும் உங்கள் வேலையிலும் சரி, ஊழியத்திற்கு சரி, ரொம்ப ரொம்ப என்ன வேணும்? ஆமாம், அபிஷேகம் இல்லைன்னா உங்களுக்கு ஞான குறைவு, அறிவு குறைவு, அந்த பிரிஸ்க்னஸ்ஸு, அந்த சுறுசுறுப்பு, செயலாற்றம், காரிய சித்தி எதுவுமே வராது உங்களுக்கு. நீங்கள் ஒரு சோம்பேறி ஜனமாக இருப்பீங்க. அவனுங்கெல்லாம் இந்த மாம்சமான ஜனம் எல்லாம் வயிற்றாளிச்சிங்க. துன்ற சோறு அதுதான் அவன் கரெக்டு. சோத்துக்கும் உழைக்கிறதுக்கு தான் லாக்கி, வேறு எதுக்குமே அவனுக்கு ஞானம் இருக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் ஞானமுள்ள பிள்ளைகள். அபிஷேகத்துக்கு ரொம்ப விரும்புங்க. நாம் ஒரு பாடலை பாடி